நாங்கள் ஈழத்தில் நாட்டுக்குள்ளே அப்படியே போயிட்டு இருக்கும்போது எவனாவது ஒருத்தன் தப்புன்னு வரலாம், இவனுக்கெல்லாம் நான் பச்சை மட்டை வைத்தியம் நான் சரியாக இருக்குமா. எனக்கு ரொம்ப நாள் என்ன தாண்டா பச்சை மட்டை வைத்தியம், என்ன தாண்டா பச்சை மட்டை. ஆனால் தப்புன்றவங்கள ஒரு அரைக்கில் வச்சு ஜெயிலில் வச்சு பச்சை மட்டையை வச்சு சட்டையை கழிட்டு அடித்து உப்பு தண்ணி இருக்குல்லண்ணா, கடலில் கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றி விட்டோம்னா எந்த குற்றத்தையும் ஒத்துக்குறான்னா, வாயை திறக்காதவங்க கூட பேசிடுவான்றான். அன்னே மன்னிச்சிரு, அடித்தா தோல் சட்டையாக பிரிஞ்சிடும். உப்பு தண்ணி எடுத்து ஊற்றணும்னு வச்சுக்கிரு, அதுக்கப்புறம் வாழ்நாளில் தப்பு பண்ணணுங்கிற எண்ணமே வராது. தொலைச்சி பிறகு ஒழுங்காக இருக்கணும். சும்மா சேட்டை பண்ணிக்கிட்டு உன்னை யார் மாடு மேய்க்க சொன்னது? நீ டாக்டர் ஆயிரு, நீ போலீஸ் ஆயிரு, ஐஏஎஸ் ஆயிரு. சோறு தின்னா கொண்டு விட்டேன், பால் கொடுத்தேன், பிச்சு விட்டேன், எனக்கு கொஞ்சம் மோர், எனக்கு கொஞ்சம் தயிர், நீ தானே வெளுத்து ஒன்று டாக்டர். நாங்கள் சீமான் அவர் பிள்ளைகளை மாடுமைக்கு அனுப்பட்டும், நாங்கள் எங்கள் பிள்ளைகளை டாக்டருக்கு அனுப்புகிறோம். பசிச்சுனா மாத்திரை சாப்பிட்டு படுத்துருவிய, இல்லை ஊசியை போட்டு படுத்துருவியா? முட்டாள், ஏன் முட்டாள். அங்கே போய் டிஸ்கிரிப்ஷன், அந்த இதில் டிஸ்கிரிப்ஷனில் என்ன எழுதி கொடுப்பான், இந்த மருந்து சீட்டில் நீங்கள் ரொம்ப உடல் பலகீனமாக இருக்கீங்க, உங்களுக்கு சத்து இல்லை, ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும், நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுங்களேன், கொஞ்சம் எக்கு, கொஞ்சம் மில்க் எடுங்களேன், பால் குடிக்கலேன், அப்புறம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அப்புறம் கீரைகள் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. அந்த கீரை எழுதி கொடுக்க முடியும். கீரை